ஆக்சுவலா வியானாக்கு ஒரு சீக்வன்ஸ் ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல நடக்கும் நம்மளாம் எதிர்பார்த்தோம் இல்லையா, அது பார்வதிக்கு நடத்துறதுக்காக தான் வியானாவை தூக்கியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு. அது நான் ஸ்டார்டிங்லயே நான் சொல்லியிருக்கேன், ஏன் சப்ஸ்கிரிப்ஷனை பாக்குறீங்க, உள்ள வந்துட்டாங்க கண்டஸ்டண்டா பாருங்க. நடுவுல துஷாரால அது மாறுச்சு. திருப்பியும் அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு நான் தான் சொன்னேன். அவங்க கம்ருதனை விட்டு விலகினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு கேம் அவங்க அமைச்சுக்கிட்டாங்க. அந்த கேம்ல அவங்க கரெக்டான பாயிண்ட்டை பேசுறாங்க. ஆனா கம்ருதீனை பத்தி மட்டும் பேசுறது எனக்கு அது வந்து தப்பா தோணுது. அந்த கேஸ் நீங்க எதுக்காக போட்டீங்க, வினோத் இது பண்றது அப்படின்னு கேட்கும்போது கனிக்கு ஒரு ஆனந்தம் அப்படின்றாங்க. அது ஏன் பண்றாங்க தெரியுமா? அவங்க எல்லாரும் அந்த தப்புகளை ஒரு இடத்துல பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை எக்ஸ்ட்ராவா பண்றது வந்து வினோத். அதை எடுத்து வச்சு பேசுனது ஆதிரி. அவங்களுக்கு என்னன்னா ஆதிரி திருப்பி வந்தது அவங்களுக்கு பிடிக்கல. ரூல்ஸ் போடுறீங்க இல்லையா, பிக் பாஸ்ல வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் ரூல்ஸே என்ன, ஹோஸ்ட சார்ன்னு மட்டும் தான் கூப்பிடணும். அண்ணா கூப்பிடக்கூடாது, வாங்க போங்கன்னு கூப்பிடக்கூடாது. சார் மட்டும் தான் கூப்பிடணுன்றத ஒரு ரூல்ஸா கொண்டு வாங்க சார். இல்ல அது எவ்வளவு சூப்பரா வந்து ஒரு லவ் கேமை விக்ரம் வந்து சொல்லி கொடுத்து அந்த கேமை வியானா வந்து விளையாடி இன்னைக்கு விக்ரமும் யார் விளையாடினாங்களோ அவங்க உள்ள இருக்காங்க. அதுல பாதிக்கப்பட்ட பொண்ணு தான் வந்து வெளியில போன சீசன்லயும் இது மாதிரி தான் நடந்தது. மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா, திங்கட்கிழமை காலையில் எதை பற்றிங்க பேசுவோம், பிக் பாஸை பற்றி தான் பேச போகிறோம். அதுவும் நம்ம பிரியா ரஞ்சித் கிட்ட தான். 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது சனி ஞாயிறு, விஜய் சேதுபதி சார் கேட்ட கேள்வி எல்லாம் சரியான கேள்வி தானா, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 2 எவிக்ஷன் நடந்தது. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, நிறைய தகவல்கள் வச்சுருப்பாங்க, அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் பிரியா. வணக்கம். பில்டப் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஸோ இது போலயே நிறைய பில்டப்புகள், நிறைய நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் பில்டப் கொடுக்க போகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரியே எவிக்டர் 2ஆ இருக்கலாம்னு சொன்னீங்க. 2ஆவே இருந்தது. முதல் நாள் ஒரு ஆள், 2வது நாள் ஒரு ஆள் போயிட்டாங்க. ஸோ கரெக்டாக நம்ம கெஸ் பண்ண மாதிரி இவங்க போகலாம்னு சொன்ன மாதிரி அவங்க தான் போனாங்க. ஸோ முதல்ல வந்து இந்த சாட்டர்டே சண்டே நடந்ததை பற்றி பேசிடலாம். எல்லாரும் கேட்ட ஒரே கேள்வி, அந்த வீட்டில் வந்துட்டு பார்வதியும் கமருதீன் மட்டும்தான், அதாவது முக்கியமாக கமருதீனை கூட விட்டுட்டாங்க, பார்வதி மட்டும்தான் கண்டஸ்டண்டா, ஏன் பார்வதியை மட்டும் ரோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டது. உடனே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பார்வதிக்கு சப்போர்ட் அடிக்கிறோன்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் சப்போர்ட்லாம் அடிக்கலை, சத்தியமாக அடிக்கலை, பிஆரும் கிடையாது. கேள்வியே நாங்கள் தான் கேள்வி. ஆமாம். ஸோ கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதுமே நாங்கள் தான் பேசியிருந்தோம். பார்வதியை மட்டும் நிற்க வச்சு கேட்டு மைக்கை கழட்டி வச்சு தனியாக உட்கார வச்சு என்ன பேசினாலும் பார்வதி உன்னை பற்றி தெரியாதா, நீ அந்த மாதிரி இந்த மாதிரிங்கிறது எனக்கு, நான் ஒரே ஒரு கேள்வி, மக்கள் கேட்ட கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன். மற்றவங்களாம் என்னங்க பண்ணுறாங்க, விளையாட வந்திருக்காங்களா, ஏன் யாரையுமே வந்துட்டு திட்ட மாட்டுறாங்க? எஃப்ஜே கிட்டேயும் பேசினாரு, அவ்வளோ ஹாஸாக பேசலை. விக்ரம் கிட்டேயும் பேசினாரு, அவ்வளோ கோவமாக பேசலை. வினோத்தை திட்டி பேசவே விடாமல் உட்கார வச்சுட்டாரு. ஸோ என்னதான் நடந்தது சனி ஞாயிறு அப்படிங்கிறத சொல்லுங்கள். சனி ஞாயிறு என்ன நடந்ததுன்னா, ரோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு இல்லை. அது வந்து என்ன சொல்கிறதுன்னா, கிளியராக நான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. சப்போஸ் மைக்கோடவே அவங்களுடைய பதில் அவர் எதிர்பார்த்துருந்தாருன்னா, கம்ருதீன் வந்து நிறைய உளறியிருப்பார். அந்த இடத்துல நிறைய பேரை சொல்லியிருப்பாரு. அரோராவை மெயினாக சொல்லியிருப்பாரு. ஏன்னா அரோரா வந்து நிறைய வாட்டி வந்து கம்ருதீன் கிட்ட வந்து மைக்கை கழட்டி வச்சுட்டு சைடில் தள்ளிட்டுனா அவங்க இயல்பாக தள்ளுற மாதிரி. இப்போ பார்வதி ஓப்பனாக இப்படி மறைச்சாங்க, இப்படி கேப்சூல் இப்படி தள்ளினாங்க, இப்படி கழட்டி விட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. கனி முதற்கொண்டு அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அது மேலே இப்படி போயிட்டா மாதிரியும் இப்படி தள்ளினா மாதிரியும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வாட்டி வந்து மைக் கேப்சூல் போயிருக்கு. பிக் பாஸ் மைக்கை சரியாக போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால வந்து எப்படி கமருதீன் வளரிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காகவே மைக்கை கழட்டி நீ வாயை மூடிட்டு உட்காந்துரு, நான் கேட்டால் மட்டும் பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை கிரியேட் பண்ணியிருக்காங்க டீம். ஸோ அதை தான் வந்து ஹோஸ்ட் வந்து அதை வந்து அப்ளை பண்ணார். அப்படி தான் நான் சொல்ல முடியும். ரோஸ்ட்ன்றது வந்து மைக்கு கைட்டி வச்சு பேசின இந்த 2 பேரால மட்டும்தான் வந்து இந்த வீட்டில் வந்து முட்டை, பால், டீ, காஃபி எல்லாமே போயிருக்குன்னும் போது இவங்க மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் கேட்குறீங்கல்ல, கேட்டு முடிச்சுட்டு எல்லாருக்குமானது தான் இது, இதுக்கு முன்னால் மைக் யாரெல்லாம் கைட்டினீங்களோ அதிகபட்சமாக கைட்டாமல் வேணா இருக்கலாம் நீங்கள், ஆனால் கைட்டியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த ரோஸ்ட்டுமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணியிருந்தா, அந்த ரோஸ்ட்ல கொஞ்சம் போல பெப்பரை தூவி உப்பு தூவி அப்படி பண்ணாம வெறும் இப்படி ரோஸ்ட் மட்டும். ஆமா, அது வந்து எல்லார்கிட்டயும் கேட்கறது, அவங்களால வந்து உங்களுக்கு என்னென்ன பாதிப்படைஞ்சிங்க, இது எப்படி இருக்கு அப்படின்னா வந்து உங்க மனநிலையை சொல்லுங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க.
அப்படி கேட்குற மாதிரி இருக்கு. இது ரோஸ்ட் மாதிரி இல்ல. ஏன்னா ரோஸ்ட் பண்ணிட்டா ஒரு வேளை வந்து எப்படியா இருந்தாலும் பார்வதி கண்டிப்பா நாமினேஷன்ல இந்த வீக் வந்துருவாங்க. அவங்க வாரம் வாரம் வந்துருவாங்க எனக்கு போன தெரிஞ்சு. வாரம் அதிசயம். அதனால. ஸோ இந்த வாரம் கண்டிப்பா அவங்க வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எப்படி இருக்குன்னா, பார்வதிக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்லப்பட்டா, கண்டிப்பா அவங்க நம்மளே வெளில இருந்து பார்வதி இப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அவங்க அதுக்கு மேல டபுளா யோசிப்பாங்க பார்வதி வந்து. யோசிச்சு சைலண்ட் ஆயிட்டா, உள்ள இருக்க யாருக்கும் கன்டென்ட் கிடையாது, டிஆர்பி கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க வந்து மக்கள் பார்வையிலேருந்து நான் பார்த்து பேசல. நான் டீமோட பார்வையிலேருந்து தான் நான் பார்த்து பேசுறேன். ஸோ ரோஸ்ட் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, பார்வதி ஒர்க் பண்ணாம போயிடுவாங்களோ, நம்மளுக்கு கன்டென்ட் குடுக்காம போயிடுவாங்களோ, சைலண்ட் ஆயிடுவாங்களோ. லாஸ்ட் சீசன் எடுத்துட்டீங்கன்னா, அருண வந்து வாரம் வாரம் திட்டுவாரு. ஒரு வாரம் பயங்கரமா அருண் அப்செட் ஆயிட்டு சுத்தமா ஒண்ணுமே நடக்கல. அப்போ "ஏன் சார் சைலண்ட் ஆயிட்டீங்க? என்ன சார் உங்கள திட்டினா சைலண்ட் ஆயிடுறீங்க?" ஸோ இப்ப அந்த கால்குலேஷன்ல தான் வந்து பார்வதிய மூவ் பண்றாங்க. ஓ! பார்வதியால இப்போ நான் சிம்பிளா சொல்றேங்க. நெறைய பேர் கீழ கமெண்ட் போடுறாங்க. பார்வதி எவிக்ட் பண்ணுங்க. பார்வதி கோ அவுட். கம்ருதீன் கோ அவுட்ன்னு. அவங்க 2 பேர் தான் இப்போதைக்கு அங்க கன்டென்ட். அவங்க 2 பேர் அங்க இல்லன்னா, கண்டஸ்டன்ட்ஸ் யார பத்தி பேசுவாங்க? அதே புரியுதுங்களா? கேள்வி எனக்கு சோ, இருக்கு. ம். ஹோஸ்ட்க்கு என்ன அப்டின்னா, ஹோஸ்ட் நெனச்சிருந்தா ரெட் கார்ட் குடுத்துருக்கலாம், ஸ்ட்ரைக் கார்ட் கண்டிப்பா, குடுத்துருக்கலாம், கண்டிப்பா. எல்லாமே குடுத்துருக்கலாம். கண்டிப்பா. இது ஒரு வார்னிங்கா வந்து அவங்களுக்கு குடுத்துருக்கலாம். அவர் ஏன் அப்படி பண்ணலன்னா, அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் அந்த செயல செய்ய மாட்டாங்க. அந்த செயல செஞ்சுகிட்டே தான் இருக்கணும். அதுதான் எங்களுக்கு தேவ. அப்படிங்கிறது தான் தப்பு டீமோட பண்ணிட்டே மோட்டிவ். இருக்கணும். ஆமா. வார்னிங் கூட ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விக்கல் விக்ரம்ஸ்க்குலாம் அவர் ஒரு இடத்துல வார்னிங் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆளுக்கும் அரோரா நல்லா பண்றாங்க, அல்ல அரோரா நல்லா பண்றாங்கன்னு என்ன பண்றாங்க? அவர் டாப் 5க்கு எடுத்துட்டு வர பாக்குறாங்க. அரோரா நிஜமாவே சொல்றேன். அந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கும்போதெல்லாம் கரெக்ட்டா பேசுறாங்க, நல்லா வைக்கிறாங்க. பேசுறாங்க. தெளிவா அதெல்லாமே பேசுறாங்க. ஓகே. சூப்பரா கமருதீன் விஷயத்துல மட்டும் தான் அரோரா தப்பு பண்றாங்க. அத நான் ஓப்பனா சொல்வேன். ஆனா, மத்தபடி மத்தவங்க கிட்ட பேசுறது, ஹேண்டில் பண்றது எல்லாமே மெச்சூர்டா இருக்கு. அது நான் ஸ்டார்ட்டிங்லயே நான் சொல்லியிருக்கேன். ஏன் சப்ஸ்கிரிப்ஷன பாக்குறீங்க? உள்ள வந்துட்டாங்க கண்டஸ்டன்ட்டா பாருங்கன்னு. நடுவுல துஷாரால அது மாறுச்சு. திருப்பியும் அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு நான் தான் சொன்னேன். இப்ப நான் திருப்பியும் சொல்றேன். அவங்க கம்ருதீன விட்டு விலகுனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு கேம் அவங்க அமைச்சுக்கிட்டாங்க. அந்த கேம்ல அவங்க கரெக்ட்டான பாயிண்ட்ட பேசுறாங்க. ஆனா, கம்ருதீன பத்தி மட்டும் பேசுறது எனக்கு அது வந்து தப்பா தோணுது. இப்போ கமருதீன வந்து சொல்றாங்க, "என்ன மிரட்டுறா மாரி பேசுறான். நான் வந்து இப்போ ஆப்போசிட் ஆயிட்டேன் அப்படிங்கிறதுனால என்ன வந்து அ அ கீழ இறக்கி பேசுறான். என்ன வந்து ஆப்போசிட்லேருந்து பார்க்கும்போது என்ன திட்டுறான். இந்த மாரி பேசுறான். நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல அப்படிங்கிறான். இறக்கி வச்சு பேசுறான்." அப்படிலாம் வந்து சொல்றாங்க இல்லையா? இவங்க என்ன பண்றாங்க கமருதீன? இப்ப அந்த ஆங்கிள்ல யோசிக்கணும் இல்லையா? இப்ப 2 பெண்களையும் வச்சு இவ்வளோ தூரம் வந்தது கமருதீன். ம். மத்தபடி கமருதீனுக்கும் ஒரு கேம் கிடையாது. இது ஒரு ட்ரையாங்கிள் கேம்ன்றத கமருதீன் தான் ஸ்டார்ட் பண்றாரு. அது மூலியமா தான் இது இல்ல, அது எல்லாமே நடக்குது. ட்ரையாங்கிள் மாரி தெரியலைங்க. அப்படியே சுத்தி ரவுண்டா போய்க்கிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு பக்கம் பாக்ஸ் வியன்னா வியன்னா வேற வெளிய வந்து அத வேற அம்மா உடைச்சுட்டாங்க. கிட்ட வந்து பேசுறேன்னு சொன்னாரு. செமையா உடைச்சாங்க. இதுக்கப்புறமாவது பார்வதி வந்துட்டு திருந்தணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நானும் சொல்றேன். இதுக்கப்புறமாவது டேய் நீ என்னைய வச்சு விளையாண்டுட்டு இருக்கியாடா அப்படிங்கறத அவங்க ஆக்சுவலா ரியலைஸ் பண்ணணும். வியானாக்கு ஒரு சீக்வென்ஸ் ஃப்ரீ டாஸ்க்ல நடக்கும்னு நம்மலாம் எதிர்பார்த்தோம் இல்லையா? அது பார்வதிக்கு நடத்துறதுக்காக தான் வியானாவ தூக்கியிருக்காங்களோ! அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு தாட்டு. ஸோ ரோஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் ஹோஸ்ட் வந்து சரியா ரோஸ்ட் பண்ணல அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. சார் ரோஸ்ட் எல்லாம் அதுக்கு அது முடிஞ்சது. மெயின் ரீசன் சேனல் தான். ஆமா. ஏன்னா ரொம்ப திட்டிட்டாலோ, இல்ல ரெட் கார்ட் குடுத்துட்டாலோ, அவங்களுக்கு அங்க வொர்க் நடக்காது. அந்த ஒன்லி சாட்டர்டே, சண்டே டிஆர்பி மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு இன்னும் தெரிஞ்சு 25 டேஸ் மேல விஜய் சார் இருக்கு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னால முடியலடா. இப்படி ஒரு பிக் பாஸ நான் பார்த்ததே இல்ல. என்ன விட்டுருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி ஏன்னா, இத்தனை பிக் பாஸ் பார்த்துருக்கோம். சீசன் 8 வரைக்கும் பார்த்துருக்கோம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும். வந்த ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ரோல் மாடலா நிறைய விஷயங்கள் பண்ணி, நிறைய தப்பு பண்ணாலும் அத சரி பண்ணிட்டு நான் திருத்திக்கிறேன். ஆனா, இங்கே மட்டும் தான் இப்ப நேத்துமே 2 பேர் எவிக்ட் ஆயி வெளிய போயிருக்காங்க. மறுபடியும் அடிச்சிட்டு இருக்காங்க உள்ள. திவ்யா ஏதோ ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்? என்ன வெளியில காமிக்கிறியா? ஐய்யயோ! நான் வந்து தப்பு பண்ணலையே! எல்லாரும் இப்ப ஆக்சுவலி அந்த கேஸ் என்னங்க நடந்தது? நம்ம திவ்யா நம்ம ஏதோ சொன்னத அவர் கேட்டிருக்காரு ஆ, பாத்தீங்களா? ஆ. அந்த கேஸ நடத்த விடாம ஏன் ஸ்டாப் பண்ணீங்க? அப்படிங்கிறது. இது வந்து நான் நெனச்சேன் உண்மையாவே விக்ரம்க்கு சப்போர்ட் பண்றதா இருந்தால் இந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாருன்னு. ஆனா எடுத்துட்டு வந்தாரு. ரோஸ்ட் மட்டும் எஃப்ஜேக்கு மட்டும் தான். விக்ரம்க்கு இல்ல. விக்ரம்க்கு வந்து பொத்தாம் பொதுவா வந்து நீங்க பண்றது எல்லாமே கரெக்ட்ன்னு நெனச்சிடக் கூடாது. அப்படி மூஞ்சி ஒரு வச்சுக்கிட்டா சமயங்கள்ல வந்து அது தப்பா போயிருக்கும். அப்ப அது ஒரு இன்ட் மாரி தான். இன்ட் மாரி தான். நீங்களும் எஃப்ஜேவும் கொண்டாடினீங்களா இல்லையா? நீங்களும் எஃப்ஜே அவரு என்ன மாரி ஒரு பாடி லாங்குவேஜ்ல அந்த பொண்ண கலாய்ச்சாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் விக்ரம் வந்து, அத அப்படியே வந்து எஃப்ஜே அளவுக்கு கூட இங்க இல்லையேப்பா அப்படின்ற மாரி சொல்ல தோணுச்சு. அண்ட் எஃப்ஜேவுமே வந்து அந்த அவங்க இவங்க அரோரா சொன்ன எல்லாத்தையுமே அவர் அங்க சொன்னாரு.
ஜெயிச்சது நீங்க தான், ஆனா நாங்க தான் அப்படிங்கிற மாரியும், லட்டுல வச்சேன்னு நெனச்சியா? நட்டுல வச்சேன். இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து அவர் சொன்னாரு அன்னைக்கு. அவரு தோத்துட்டு அவரு கொண்டாடினாரு. ஏன்னா, என்ன பத்தி மக்களுக்கு வேணா தெரிஞ்சுட்டு போட்டும். டீமுக்கு தெரிஞ்சுட்டு போட்டும். உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸ்க்கு தெரிஞ்சா, என்னுடைய லவ் கேம நான் ப்ளே பண்ண முடியாது. ஸோ, அத தெரிய விடாம நான் ஸ்டாப் பண்ணணும்னா, ஆதாரங்கள நான் சொல்ல விடக்கூடாது. அந்த கேம தான் அவரு அங்க பண்ணாரு. ஸோ, அத என்ன சொல்லிட்டாருன்னா, விஜேஸ் என்ன சொன்னாருன்னா, "அது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க என்ன கேம் ப்ளே பண்றீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அத எல்லா கண்டஸ்டன்ட்ஸ் எதிர்க்கையும் அத உடைச்சு விட்டாரு நேத்து." ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்ளோ பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சிருக்கு. விஜய் சேதுபதி சாரும் பேசிட்டாங்க. வியனாவும் வெளியே போயிட்டாங்க. வியனா வெளியே போய், "அம்மா தாயே ஒரு நல்ல காரியம் பண்ணுனீங்க." ஸோ எல்லார பத்தியுமே சொன்னாங்க. இந்த இடத்துல நம்ப வியானா தப்பிச்சுட்டாங்கன்றது ஒண்ணு யோசிக்கிறோம். வியனாவோடைய கேம், பாயிண்ட்ஸ், கரெக்ட்டா பேசுற ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஆ இன்னைக்கு இல்லாம போயிடுச்சே! வியானா கிட்ட நேத்து ஸ்டேஜ்ல ஒரு கேள்வி கேட்கும்போது, "எதுல மிஸ் ஆச்சுன்னு நெனைக்கிறீங்க?" அப்படின்னும்போது, "2 வாரமா நான் மிஸ் ஆயிட்டேன்." அப்படிங்கிற ஒரு வார்த்தை. போன வாரம் நீங்க என்ன உங்க கேம் போயிடுச்சுன்னு சொல்லும்போது, எஃப்ஜேக்கு ஒரு எஃப்ஜே ஜூம். தான். ஆமா. ஸோ, இதுலயே நல்லா தெரிஞ்சுது, வியானாவோட கேம் வந்து எஃப்ஜேவால தான் போயிருக்குன்னு. இந்த பிளான் சுத்தி, சுத்தி எனக்கு எங்க வருதுன்னா, விக்ரம் வந்து வியானாக்கு சொல்லப்பட்ட லவ் கேம். ம். ஸோ, அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துலயும் விக்ரம் வந்து எஃப்ஜேவ விட்டு குடுத்ததா சரித்திரமே கிடையாது. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இது எஃப்ஜே அண்ட் விக்ரம் சேர்ந்து போட்ட பிளான். அத வியானாவ வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி, வியானாவ வெளில அனுப்பிச்சிருக்காங்களோ! அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஸோ ஒருவேளை பிளான் போட்டிருக்கலாம்னு மேபி சொல்றீங்க. ஏன்னா 24 ஹார்ஸ் அவரோட பிளானே அதானங்க. நீங்க வேணா பாருங்க. அ இப்போ இன்னும் ஒரு 1 வாரம் தொடர்ந்து இன்னும் ஒரு இது 11வது வாரம். ஆமா. இன்னும் 3 வாரம் 3 தான். வாரம். 2 வாரம் தான் கேம். ஆமா. அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஃபினாலே நம்ம வோட்டிங் தான் போப்போறோம். ஸோ இந்த 2 வார கேம்ல எத்தன பேர் இன்னும் வெளில வர வேண்டியது இருக்கு. ஸோ இவங்களலாம் அனுப்பணும்னா மிட் வீக் எவிக்ஷன் வைப்பாங்க. மணி பாக்ஸ் வைப்பாங்க. ஃப்ரீஸ் வீக்ல வந்து ஒரு இது வைப்பாங்க. எலிமினேஷன் வைப்பாங்க. இந்த மாரி வச்சு வெளில எடுக்கணும். பட் அதுக்கு இந்த இந்த டீம உடைக்கணும் அப்படிங்கிறதுல இப்ப விக்ரம் இறங்கியிருக்காரு. இறங்கியிருக்காரு. அவருடைய ஸ்ட்ரெய்ட் காம்படிட்டிவா இப்ப அவர் பார்க்கிறது வந்து பார்வதி. ம். ஸோ, இப்ப அங்க சேர்ந்து தான் இவங்க எல்லாரையும் அடிப்பாரு. நீங்க வேணா பாருங்க இந்த வாரத்துல கனி, விக்ரம் இவங்களுக்குள்ள கண்டிப்பா சண்டை வரும். சண்டை வந்துரும். சரி. நேத்து வந்துட்டு நைட்டு பார்த்தா வந்துட்டு சாண்ட்ராவுக்கும், திவ்யாவுக்கும் முட்டிக்கிச்சு. என்னைய விஜய் சேதுபதி என்னமோ பண்ணுங்கன்ட்டு போயிட்டாரு. ஸோ அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து ஒரு மாதிரியா ரியாக்ட் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க? இந்த பக்கம் பார்த்தா திவ்யா, "நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? என்கிட்ட ஏன் இப்படி பண்ற?" அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க யாரு நல்லவங்க? யாரு 2 கெட்டவங்க? பேருமே நல்லவங்க கிடையாது. 2 பேருமே அவங்கவங்க கேம்க்காக தான் பண்றாங்க. இப்போ இவங்கள எடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், திவ்யா வச்சுட்டீங்கன்னா, அவங்க பயந்துட்டாங்க போன வாரம். அவங்க கேங்ல இருந்த ஒருத்தர் போயிட்டாரு. நம்பளையும் இங்கேயே இருந்தா தூக்கிடுவாங்கன்ற ஒரு பயத்தினால தான் அவங்க போய் கனி கேங்ல சேர்றாங்க. சாண்ட்ராலேருந்து தள்ளி போயிட்டாங்க. எஸ். கனி கேங்ல சேர்றாங்க. இத வந்து சாண்ட்ரா லாஸ்ட் வீக்கே சொன்னாங்க. இவங்க கேங்ல இருந்தா நம்ப அப்படியே ஒட்டுக்கா ஃபைனல் வரைக்கும் போயிடலான்ற மூவ்ல தான் இப்ப திவ்யா இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் அப்ப கூட அத யோசிக்கல. ஆனா இப்ப என்ன தோணுதுன்னா, நேத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்ன பத்தி நீங்க சார் கிட்ட வந்து ஒரு இது வைக்கிறீங்க. வ தப்பா சொல்றீங்க என்ன. அட்ரஸ் பண்ணணும் நான் இத உட்காருங்கன்னும்போது, அவங்க ட்ரெஸ் எடுத்துட்டு போறாங்க. சம்திங் பீரியட்ஸ் சொல்றாங்க. அப்புறம் திருப்பி வராங்க. வரும்போது உனக்கு என்ன ப்ரூவ் பண்ணணுன்றாங்க. ஆனா, நான் உங்கள பத்தி பேசவே கிடையாது. நான் உங்கள வந்து ஜாடையா நான் பேசவே கிடையாதுன்னு திவ்யா சொல்றாங்க. ஆனா, நான் பார்த்தேன் சாட்டர்டே மார்னிங் லைவ். அதாவது ஃப்ரைடே லைவா நடக்குது. நமக்கு சாட்டர்டே லைவா வரும். ஸோ, சாட்டர்டே மார்னிங் லைவ்ல கனி கிட்ட உட்காந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவ பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கேம் எப்படிலாம் விளையாடுனாங்கன்றத பத்தி கனி கிட்ட இவங்க ஷேர் பண்றாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து சாண்ட்ரா என்ன பண்றாங்கன்னா, ரம்யா ஜெயில்ல இருக்காங்க. அவங்களுக்கு கஞ்சி எடுத்துட்டு போணுன்றதுக்காக கிச்சனுக்கு வரும்போது, இவங்க ஸ்டாப் பண்ணல. சத்தமா பேசுறத கொஞ்சம் சைலன்ட்டா பேச ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல திவ்யா பேசிட்டு இருக்கும்போது, சாண்ட்ரா தான் கஞ்சி ஊத்தி, அவங்களுக்கு கஞ்சி ஊத்தி 2 பேரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அகெயின் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ரம்யா வராங்க. அப்பவும் இந்த கான்வர்சேஷன் போயிட்டு தான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போது. கனி கிட்ட இவங்களுக்கு திவ்யா வந்து பேசிட்டு இருக்குது. நீங்க கேம பத்தி பேசினா ஓகே. நீங்க, பிரஜன், சாண்ட்ரா, பார்வதி நீங்க சேர்ந்தப்ப என்ன பிளான் பண்ணீங்க? நான் அவங்க தப்பு பண்ணும்போது கூட நான் அவங்க கிட்ட நான் தைரியமா நான் அத சொல்லியிருக்கேன்னு சொல்றதா இருக்கட்டும். அந்த இடத்துல சாண்ட்ரா தப்பு பண்ணும்போது சொல்லியிருக்கேன். பிரஜன் தப்பு பண்ணும்போதும் சொல்லியிருக்கேன்னு சொல்றதா இருக்கட்டும். அத எப்படி நீங்க அங்க ஷேர் பண்ணுவீங்க? அப்ப நீங்க என்ன பண்றீங்க அங்க? அப்படி யோசிக்க தோணுது. ஆனா இது எல்லாமே நம்மளுக்கு இந்த வாரம் வந்து ஃப்ரைடேவே ஒண்ணுமே காட்டல பார்த்தீங்களா? அங்க அவ்வளவா ஒண்ணுமே நடக்கல. நடக்கல. அது ஒண்ணு. ஆனா இந்த கான்வர்சேஷன் நடந்துச்சு.
அப்போ அத அப்சர்வ் பண்ணி தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன பத்தி தப்பா சொல்றாங்கன்றத அங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு அது எபிசோட்லயுமே கட்டு. சேது சார் எபிசோட்லயுமே அது வரல. கட் ஆயிருக்கு. ஆனா இது அகைன் அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க அந்த கான்வர்சேஷன் வைக்கும்போது, நான் நல்லவ. நான் வந்து கனி கேங்ல சேர்ந்துட்டேன். நான் நல்லவ இப்போ. சோ இப்ப என்ன தோணும்னா கனி கேங்க்கு, இவள அடுத்த வாரம் கூட நம்ம நாமினேட் பண்ணிக்கலாம். இந்த வாரம் சாண்ட்ராவ தூக்குவோம். அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இறங்குவாங்க. சோ குரூப் அட்டாக்ன்றது இதுதான். இப்ப பார்வதி இததான் வீக் 1ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இது தெரிஞ்சு பேர் தான் குரூப் அட்டாக். இந்த சாட்டர்டே சண்டே கூட குரூப்பிசம் தான் ஜெயிச்சுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ். ஸோ குரூப்பாக இருக்கிறவங்கள யாரையுமே எதுவுமே கேட்கல. ஏன்னா அந்த கமெண்ட்ஸில் என்ன ஃபுல்லாக பார்க்குறது கிடையாது. அந்த கமெண்ட்ஸில் பார்க்கும்போது சொல்கிறது குரூப்பிசம் வென்றது. ஸோ அன்பு கேங் தான் இந்த இந்த இல்ல தடவை அதுல ஒரு ஜெயிச்சது விஷயம் அப்படின்னு. வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஆதிரைய வந்து ஃபர்ஸ்ட் எழுப்பி நிக்க வச்சு, அந்த கேஸ் நீங்க எதுக்காக போட்டீங்க? அ வினோத் இது பண்றது அப்படின்னு கேட்கும்போது, கனிக்கு ஒரு ஆனந்தம். எஸ், எஸ் அப்படின்றாங்க. அது ஏன் ஏன் பண்றாங்க தெரியுமா? அவங்க எல்லாரும் அந்த தப்புகள ஒரு ஒரு இடத்துல பண்ணிட்டு தான் இருக்காங்க. அத எக்ஸ்ட்ராவா பண்றது வந்து வினோத். அத எடுத்து வச்சு பேசினது ஆதிரை. அவங்களுக்கு என்னன்னா ஆதிரை திருப்பி வந்தது அவங்களுக்கு பிடிக்கல. ஓ, கனி அவர்களுக்கு பிடிக்கல. பிடிக்கல. ஸோ, இந்த இப்போ எஃப்ஜேவ எக்ஸ்போஸ் பண்ணா மாதிரி, கனியும் இவங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அததான் வந்து சேது அண்ணா சொல்றாரு. நீங்க வந்ததே எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான். நீங்க எக்ஸ்போஸ் பண்ற வேலைய விட்டு ஃப்ரெண்ட்ஷிப்ப தான் கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஏன் ஏன் அத கேஸ்ல மட்டும் சொல்லணும்னு நெனைக்கிறீங்க? கேஸ்ல சொல்லாம நீங்க அங்கங்க சொல்லலாமே! இப்ப ஸ்கூல் டாஸ்க்லயோ, இல்ல வேற ஹோட்டல் டாஸ்க்லயோ நீங்க அத சொல்லியிருக்க முடியுமான்னு கேட்கிறாருன்னா, அது ஒரு ஹிண்ட் தான் ஆதிரைக்கு. நீங்க வந்ததே வேற வேலைக்கு. ஆனா நீங்க வேற வேல பண்ணிட்டு இருக்கீங்க ஆதிரை. சேர்ந்து சுத்திட்டு இருக்கீங்க. அங்கங்க போட்டு நொறுக்குங்க, உடைங்க, குத்துங்க. அதுதான் கேம். அதுக்காக தானே திருப்பி வாய்ப்பு குடுத்தோம் உங்களுக்கு. எமோஷனலாக லாக் ஆயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். எமோஷனல் லாக்கு ஒரே ஒரு பெர்சன் கிட்ட போய் லாக் ஆயிடுறாங்க. அரோரா கிட்ட போய் லாக் ஆயிடுறாங்க. அரோராவ நம்பி எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா அரோரா அப்படி கிடையாதுங்க. ஓகே. நேத்து விக்ரம் நைட் ஒரு வார்த்தை சொல்றாரு கனி கிட்ட. அரோரா கிட்ட உஷாரா இருக்கணும். அவ வந்து பீப்பிள அதாவது கூட்டா இருக்கும்போது நம்ம குரூப்லயே இருந்துகிட்டு, அவ விஷயங்கள கேதர் பண்ணி அவ சாட்டர்டே எக்ஸ்போஸ் பண்றா. ம், ம். அவள நம்பக்கூடாது, உஷாரா இருக்கணும். அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அவருக்கு பெஸ்ட் காம்படிட்டரா பாக்குற பார்வதிய பத்தி கனி கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு. ம். ஆ என்ன சொல்றாருன்னா, சாண்ட்ரா கூட கம்பேர் பண்ணி சம்திங் கனி வந்து பேசும்போது, அந்த இடத்துல வந்து விக்ரம் சொல்றாரு, "1000 சாண்ட்ரா வந்தாலும் ஒரே பார்வதி தான்" அப்படிங்கிறாரு. சோ அப்ப அந்த இடத்துல யார் ஸ்ட்ராங்கா இருக்கா? பார்வதி தான். எஸ். அப்போ நான் நான் பெருமைப்படுறேன்னு சொல்றேன். என்ன யாரெல்லாம் சொம்புன்னு சொல்றீங்களோ, இன்னும் நல்லா சொல்லுங்கன்னு சொல்றேன். ஆமா. இன்னும் நல்லா சொல்லுங்க. எப்படியோ கேம் நகர்த்திட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு தாட். ஆனா, அதே பார்வதி தப்பு பண்ணாலும் நான் இல்ல, சொல்லியிருக்கேன். உங்கள மட்டும் தான் சம்மன் சொல்றாங்களா? கமெண்ட்ல போய் பார்த்தீங்களா? புரியுது. உங்களுடைய மன இது பயங்கரமா வந்து தெரியுது திட்டுறாங்க. எனக்கு. யார் பாடிங்க? பயங்கரமா திட்டுறாங்க. ஒரு புது புது வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சு திட்டுறாங்க. நல்லா திட்டட்டும். இருக்கு. நல்லா இருக்கு. இன்னுமே நல்லாவே திட்டுங்க. அதான். சோ சொல்ல வேண்டியதை சொல்லி தான் ஆகணும். எடுத்து வைக்க வேண்டியதை எடுத்து எஸ். வச்சு தான் ஆகணும். அதுக்காக என்னன்னா ஒரு வந்துட்டு 30 நாள் சொல்லுவோமா? ஆ, அவ்வளவுதான். அதுக்காக வந்துட்டு அவங்க நல்லவங்க, இவங்க விளையாடுறவங்கள தான் விளையாடுறாங்கன்னு சொல்ல முடியும். சும்மா இருக்கவங்கள விளையாடுறாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. சோ இந்த விஷயம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. சிம்பிளா ஒண்ணே ஒண்ணு யோசிங்க. கமெண்ட் போடுறவங்களா இருக்கட்டும், லைவ்ல கமெண்ட் போடுறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே சிம்பிளா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். டே 1ல இருந்து இன்னி வரைக்கும் ஒரு பொண்ண அவ்ளோ திட்டுறீங்கன்னா, அந்த பொண்ணு அவ்ளோ விளையாடி இருக்கு. இல்ல விக்ரம நம்ம எத்தன நாள் கழிச்சு பார்த்தோம். அரோராவ இன்னைக்கு பாராட்டுறீங்கல்ல, எத்தன நாள் கழிச்சு அந்த அரோரா வந்தாங்க. டே 1 to till இந்த டே வரைக்கும் பேசிட்டு இருக்க ஒரே நபர் பார்வதி. இல்ல, நான் வெயிட் அதுல பண்றேன். நான் பெருமைப்படுறேன். எப்பதான் வந்து விஜய் அண்ணா எந்த விஷயத்துக்காவது பார்வதியை பாராட்டுவாரா அப்படிங்க. ஏன்னா அவங்க கேமா நகர்த்திட்டு போறாங்க. கமருதீன் விஷயத்துல தப்பு. நான் அதை வந்துட்டு ஃபுல்லாவே நம்ம ஒத்துக்கிறோம், தப்பு தானே. அந்த இடத்துல அவங்க எங்க ஸ்லிப் ஆகுறாங்கன்னு கூட தெரியல. ஆனா நேத்து வந்து கமருதீனை பத்தி வியானா சொன்னதையும், அரோரா சில விஷயங்கள் சொன்னதையும், நடுவுல சாண்ட்ராவும் ரம்யாவும் நினைக்கிறேன், அவன் அவன் வந்துட்டு உங்ககிட்ட சும்மா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொன்னாங்க. தப்பு, அவன் உன்னை வச்சு விளையாடணும்னு சொன்னது பார்வதி தலைக்கு போச்சுன்னா பார்வதி மாத்தி விளையாடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நேத்து நைட்டே ஏதோ சண்டைலாம் வந்த மாதிரியான இதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப ஏன் சார் அந்த வார்த்தை சொன்னாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்குறாங்க. ஸோ ஒரு மாதிரி சண்டையாவது. நடுவுல சபரி வேற பார்வதி ஒரு ஓங்கி எத்திட்டாரு. என்ன நடந்துச்சுன்னு அது தெரியல. காமெடியா அவங்க ஃபர்ஸ்ட் பார்வதி தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆமா, பேக் பார்த்தேன். கிக் மாதிரி ஆமா, கொடுத்தாங்க. ஆமா. அதுக்கு இவர் வந்து என்ன பண்ணாரு, நான் பேக் கிக்லாம் ஸ்ட்ரைட்டா தான் அடி பண்ணி இப்படி நாங்க ஒரு அடிச்சாரு. விளையாட்டு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு செம்ம எத்து அடிச்சாரு. சோ அது ஜாலிக்காக பண்றாங்க. பண்ணது. ஆனா என்னைக்காவது இதை எடுத்துட்டு வந்து பார்வதி சொல்லுவாங்க. கண்டிப்பா ஏதாவது வேற இல்ல, ஒரு இல்ல, கீழே என்ன நீ விழுந்தோடனே இப்படிதானே சொல்லிட்டேன். அடிச்சே அப்படின்னு கீழே விழுந்தோடனே சொல்லிட்டாங்க, இவன் எப்ப பார்த்தாலும் என்னை அடிச்சுட்டே இருக்கா அப்படின்னு என்ன சொல்லிட்டாங்க. மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. எல்லாரும் வந்து நின்று அந்த இடத்துல கனி உட்கார்ந்துருக்காங்க, விக்ரம் உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு.
பார்வதியும் கமருதீனும் இதுக்கப்புறம் பேச வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பேசுறாங்களா இல்ல? இல்ல. மார்னிங் வந்து அவங்க 2 பேரும் ஒண்ணா தான் ஜாக்கிங் போனாங்க. அவர் தான் வந்து கூப்பிட்டாரு ஜாக்கிங் போறதுக்கு. அதுக்கெல்லாம் போனாங்க தான். அப்பவும் மைக் கழட்டி வச்சுட்டு ஏதோ சம்திங் ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப கூட அ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. அமித்ன்னு நெனைக்கிறேன் ஜாக்கிங் போம்போது. "தயவு செஞ்சு போட்டுட்டு போ. திருப்பி என்ன கத்த வைக்காத. திருப்பி இதெல்லாம் பண்ண வைக்காதன்னு." அப்புறம் திருப்பியும் அவங்க எடுத்து போட்டுட்டு தான் பண்ணாங்க. ஆ எனக்கு தெரிஞ்சு இது வெறும் இந்த ஜாகிங் ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருந்தா நல்லாருக்கும். இப்பவும் அவங்க திருந்தலனா ஃப்ரீஸ் டாஸ்க்ன்னு ஒண்ணு வைப்பாய்ங்க. ஐயோ! அடி யார் வந்து உள்ள எனக்கு தெரிஞ்சு குடுக்க அடுத்த வாரம் தான் ஃப்ரீஸ் டாஸ்க் வரும் ஆமா. அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த வீக் வந்து நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நெனச்சோமோ, அதுதான் நடக்க போகுது. டான்ஸ் மேரத்தான். அது என்ன மாரி வரப்போகுதுன்னு தெரியல. கடவுள்கிட்ட தான் நம்ம வேண்டிக்கணும். எல்லாரும் நல்லபடியா டான்ஸ் எனக்கு ஆடணும் மாயா அப்படின்னு ஞாபகம் சொல்லிட்டு. வந்துரும். டான்ஸ் மேரத்தான் பெஸ்ட் டான்ஸ். கண்ணோடு காண்பது ஐயோப்பா! அந்த சீசன் நான் உண்மையாவேங்க அதுவரைக்கும் நான் மாயா வேற மாரி பார்த்தேன். மஞ்சுளா அந்த டீச்சர் ஒரு டான்ஸ்ல வந்து மஞ்சுளா டீச்சரா இருக்கட்டும், அந்த ஆமா. ஐஸ்வர்யா ராயோட அந்த டான்ஸா டான்ஸ் இருக்கட்டும், 2த்துலயுமே வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நான் 100க்கு 100 தான் சொல்லுவேன். அவ்ளோ சூப்பரா என்டர்டெயின்மென்ட் பண்ணாங்க. இப்படி பண்ணவங்களா இப்படி பண்ணாங்கன்ற அளவுக்கு நம்மள யோசிக்க வச்சாங்க. நடிப்புக்காக சில பேர் இருப்பாங்கல்ல. நடிப்பு என் உயிரு, நான் பண்ணுவேன். அந்த அது வந்து மாதிரியான ஆளு. நல்லா அந்த சூப்பரா எக்ஸ்போஸ் மாதிரியான ஆளு. பண்ணாங்க. வந்து கண்டிப்பா. நிஜமா அது அது நம்ம பாராட்டியே ஆகணும். ம். இவங்கலாம் என்ன என்ன பண்றாங்கன்னு பண்றாங்க தெரியல. யார் சோ யார் எப்படி டான்ஸ் ஆடுறாங்க ஆமா. அப்படிங்கறத இந்த பார்க்கலாம். வீக் வர அ தலைவர் யாரு? தலைவர் தலைவர் ஆக்சுவலா நான் இத கால்குலேட் பண்ணேங்க இன்னைக்கு காலையில. அதே மாரி நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நேத்து முந்தா நேத்து வினோத்துக்கு பயங்கர ரோஸ்ட். நேத்தும் ரோஸ்ட். ஒருவேளை இந்த வீக் வினோத்த காப்பாத்துவாங்களோ, போன வீக் அமித்த காப்பாத்துன காப்பாத்திட்டாங்க. மாதிரி அப்படின்னு காப்பாத்திட்டாங்க. நான் யோசிச்சேன். ஆ, பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்த உடனே எல்லாம் சந்தன மஞ்சள் போல பூசிட்டு இருந்தாங்களா? ஆமா. ஓ என்ன இவர் கோழி கணத்துல கொண்டாடிட்டு இருந்தாங்க. எல்லாம் என்ன இவர் கணத்துல மட்டும் காணோம். இப்ப தலைவர் போட்டி எப்படி சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி தலைவரா இருந்த அமித் அந்த டைரக்ட்டா அதுக்கு வந்துடுறாரு போட்டிக்கு. அத தவிர்த்து போன வாரம் கேஸ்ல ஜெயிச்ச அந்த 5 பேரும் இப்ப தலைவர் போட்டில வராங்க. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி, வினோத், ஆ ஆதிரை, அரோரா. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து தல போட்டியில வந்து கலந்துக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு எப்படி வச்சிருக்காங்கன்னா வந்து சம்திங் அந்த பாஸ்கெட்ல பால் பண்றப்ப ஆனா இவங்களுக்கு புல் பண்றதுக்கு அ சப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ ஒருத்தர் ஒரு சப்போர்ட்டர்ஸ தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டர்ஸ் 2 பேர் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒண்ணு ஆதிரை வந்து சபரிய சூஸ் பண்ணியிருக்காங்க. வினோத் வந்து கமருதீன சூஸ் பண்ணியிருக்காரு. ஆஹா சூப்பர். ஸோ பார்வதிக்கு வந்து எதிரியாகப்பட்ட திவ்யா அவர்கள் தான் சப்போர்ட்டரா சூஸ் பண்றாங்க. ஆனா வந்து அவங்க எனக்கு தெரிஞ்சு உண்மையாவே பார்வதி ஜெயிக்கணும்னு சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. யாரு அண்ட் நினைப்பா? விக்ரமும் அந்த இடத்துல ஒரு வன்மத்த கொட்டிக்கிட்டே இருக்காரு. என்னன்னா, பார்வதி யார் வேணாலும் தலைவர் ஆகலாம். நீ மட்டும் ஆகக்கூடாது. எஃப்ஜேவா வரும். ஸோ அது வந்து ஏன் இதெல்லாம் கேட்க மாட்றாங்க? என்னோட கேட்க மாட்டாங்க. கேட்கணும்ல. அவங்க காமெடியா சொல்றாங்க. என்ன நீங்க இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிறீங்க? சாவுன்னு காமெடியா சொல்லுவாங்க. அ நீலாம் தலைவரே ஆகக்கூடாதுன்னு காமெடியா சொல்லுவாங்க. அதெல்லாம் காமெடியா எடுத்துக்கணும். ஏன்னா அது விக்ரம் சொல்றது. ஓ. ஸோ அதனால அத நம்ம காமெடியா சரி, எடுத்துக்கணும். நேத்து காமெடியா வந்துட்டு ஹோஸ்ட் உட்கார்ந்து எல்லாரும் ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்களே. அது காமெடி. நான் சொன்னேன் இல்லையா? வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 9 முடியவே போகுது. நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம். சீசன் நான் தான் சொல்றேனேங்க. சீசன் 10க்கு நம்ம இல்லங்க அதுல ஹோஸ்ட் மேலயும் சில தப்புகள் இருக்கு. அவருக்கு டாக் பேக்ல என்ன சொல்லப்படுதோ அததான் அவர் கேக்குறாரு. ஆனா அவங்கள முழுசா பேச விட மாட்டேங்கிறாரு. நேத்து கமருதீன் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உட்காருங்க அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து சாட்டர்டே சண்டேல தான் வந்து அவங்க அட்ரஸ் பண்ற இடம். அதுக்காக கண்டஸ்டன்ட்ஸ் வெயிட் பண்ணி ஒரு ப்ராப்ளத்த எடுத்துட்டு வந்து அட்ரஸ் பண்றாங்க. அப்படின்னும்போது அது முழுசா ஹோஸ்ட் கேட்கணும். நேத்து எஃப்ஜே கேஷுவலா சொல்றாரு, நான் என்ன சொன்னாலும் வந்து சொல்லிட்டு சாரி கேட்கக்கூடாதுன்றாரு. அதனால தான் நான் சாரி கேட்கறதே விட்டேன். தலையாட்டினா ஏன் அந்த ஆட்டுறேன்னு வார்த்தையை கேட்கிறாரு. நான் கேட்க வந்தேன். ஆமாண்ணா, ஓகேண்ணா, சாரிண்ணா அப்படின்னு விட்டுறேன். அப்புறம் எதுக்கு அந்த ஹோஸ்ட் அங்க வந்து நின்னு நான் என்ன வாரத்துல 2 சொல்றேன்னா, நாள் ரூல்ஸ் போடுறீங்க இல்லையா? பிக் பாஸ்ல வந்து அக்ரீமெண்ட் சைன் பண்றாங்க இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் ரூல்ஸே என்ன? ஹோஸ்ட்ட சார்ன்னு மட்டும் தான் கூப்பிடணும். அண்ணா கூப்பிடக்கூடாது. வாங்க போங்கன்னு கூப்பிடக்கூடாது. சார் மட்டும் தான் கூப்பிடணும்ன்றத ஒரு ரூல்ஸா கொண்டு வாங்க சார். நேத்து கூட சாண்ட்ரா உள்ள சண்டை நடக்கும்போது விஜய் சேதுபதி சேதுபதி அண்ணான்றாங்க. சேதுபதி சேது அண்ணா, அண்ணான்றாங்க. சேது இப்ப அண்ணா நம்மளே சொல்லி. வெளியில இருந்து தான் நம்ம பேசுறோம். மக்களா பேசுறதுனால நாங்க மக்கள் செல்வன் கூப்பிடுவோம். விஜேஎஸ் கூப்பிடுவோம். விஜய் சேதுபதின்னு கூப்பிடுவோம். சேதுன்னு கூப்பிடுவோம். அது எங்க இஷ்டம். என்ன பொறுத்த வரைக்கும் கண்டஸ்டன்ட்டா நீங்க உள்ள இருக்கீங்கன்னும் போது விஜய் சார் சாரி விஜய் சார் ரொம்ப பாவம், சீரியஸா பாவம். இல்ல அது எந்த அளவுக்கு வந்து நிக்குது பாருங்க. ஒரு ஹோஸ்டியே கலாச்சி பேசுறாங்க உள்ள. சோ அது எப்படி இருக்குன்னா, ஒண்ணு அவர் பேச விட மாட்டேங்கிறாருன்றது அது உண்மைதான். அது ஒத்துக்கிட்டே ஆகணும். அது வந்து என்னதான் வந்து நம்ம டாக் பேக்ல உட்கார சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு மேபி அவர் சொல்லிதான் ஆகணும். ஆனா ஏன்னா இவங்க ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அதை பேசுறாங்களே. ஆனா டீமுக்கு அது தேவையில்லை.
அடுத்த வாரத்துக்கு இவங்கள வச்சு கன்டென்ட் பண்ணணும். டிஆர்பி போகணும். அப்ப இந்த ப்ராப்ளம் இங்க சால்வ் பண்ணிட்டா யாரும் உள்ளுக்குள்ள திருப்பி பேச மாட்டாங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகக்கூடாதுன்றதுனால தான் அவங்க உட்கார சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதனால சார் சொல்லியிருக்கலாம். மேபி அது நடந்திருக்கும். போன வாரம் நீ கதவை திறக்க சொன்னில, இந்த வாரம் நாங்களே கதவை திறந்து அனுப்பிச்சு விடுறோம் விட்டுறோம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அனுப்பிச்சு விட்டாங்க. செகண்ட் டே வியன்னா எதிர்பார்த்தது தான். வியன்னா இல்ல அவங்களுக்கே அது தெரியும். எவ்வளவு சூப்பரா வந்து ஒரு லவ் கேம விக்ரம் வந்து சொல்லிக் குடுத்து, அந்த கேம வியானா வந்து விளையாடி, இன்னைக்கு விக்ரமும் யார் விளையாடுனாங்களோ அவங்க உள்ள இருக்காங்க. அதுல பாதிக்கப்பட்ட பொண்ணு தான் வந்து வெளிய வெளிய வந்தாங்க. வந்துட்டாங்க. போன சீசன்லயும் இது மாரி தான் நடந்தது. ஒரு லவ் கேம் நடந்தது. அந்த கேம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கண்டஸ்டன்ட் அவங்க அவங்க எக்ஸ்போஸ் பண்ணத வந்து அதனால வெளில போனாங்க. அடுத்தது கிட்டத்தட்ட டிக்கெட் டு ஃபினாலே வரைக்கும் வந்து ஒருத்தவங்க வெளில போனாங்க. ஆ எனக்கு என்ன ஒண்ணே ஒண்ணுன்னா, லவ் பண்ற சம்திங் ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் குடுக்குற அந்த பெண்கள வெளில அனுப்புறீங்களே தவிர்த்து, அத உருவாக்குற ஆண்கள ஏன் வெளிய அனுப்ப மாட்டேங்கிறீங்கன்றது என்னோட கருத்து. அவரு லீஸ்ட்ல தாங்க இருந்தாரு போன வாரம். அவர் நெனச்சிருந்தா அவர் அனுப்பிச்சிருக்கலாம். எனக்கு ஒரு ஒரு டவுட் இருக்கு. இப்போ எல்லாருமே அவங்கவங்க அவங்க சொன்ன மாதிரி தான். அவங்களோட கருத்தை சொல்லும்போது, இப்போ எஃப்ஜேவா இருக்கட்டும், அண்ணா இதுனா, அதனா அதனா ஓகே சொல்லுங்க. அரோரா சொல்லும்போது, தலையாட்டுறதே இரிட்டேட் ஆகும் சொல்லுங்க தெரியுங்களா? அரோரா நீங்க பேசுங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, பார்வதின்னு ஒரு ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் வந்துட்டு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா, பார்வதி உனக்கு பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி டவுன் பண்ற மாதிரி பேசுறது, எஸ். அது சரியான விஷயமா இது அப்படிங்கிறது எனக்கு போன புரியல. வாட்டி போன சீசன்ல வந்து ஜாக்குக்கு நெறைய நடந்தது. இந்த மாதிரி. ஜாக்க மட்டும் ஏன் அப்படி பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருந்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட் டு ஃபினாலே வந்ததுக்கு அப்புறமா தான் அவரு நார்மலாவே பேசினாரு. ஏன்னா, அந்த சீசன்ல ஜாக் ஒரு கன்டென்ட். சௌந்தர்யா ஒரு கன்டென்ட்னா, ஜாக் ஒரு கன்டென்ட். அதே மாரி தான் வந்து இப்ப இப்ப இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி கன்டென்ட்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நெகட்டிவ் வேல கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, பார்வதி மட்டும் தான். நீங்க பாசிட்டிவ் வேல ஒருத்தர் கன்டென்ட் குடுக்குறாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரையும் கன்டென்ட் குடுக்க வச்சு பேச வைக்கிற ஒரே ஆள் பார்வதி தான். இப்ப சப்போஸ் மக்கள் சொல்ற மாரி பார்வதி வெளிய அனுப்பிச்சுட்டா, கனி யார பத்தி பேசுவாங்க? விக்ரம் யார பத்தி பேசுவாரு? எஃப்ஜே யார பத்தி பேசுவாரு? சபரி யார பத்தி பேசுவாரு? சுபிக்ஷா யார பத்தி பேசுவாங்க? யோசிச்சு பாருங்க. பேச முடியாது. சுபிக்ஷாவை சோ, கூட சார் பேச விடுவாரு. அவங்களுக்கெல்லாம் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேர் சொல்றாங்க, அவங்கள வெளில அனுப்பிச்சுட்டா ஷோ பீஸ்ஃபுல்லா போகும். பீஸ்ஃபுல்லா போவும். 100, 200 தான் பார்ப்பீங்க. 1000, லட்சம் பார்க்க மாட்டீங்க. ஏதோ ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கிறதுனால தான் நீங்க பார்க்குறீங்க. அந்த கண்டிப்பா. கான்ட்ரோவர்சிய கிரியேட் பண்றது யாரு? குடுக்குறது யாரு? அவங்க ஒருத்தர் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பேச்சுவார்த்தையே போகுது. இல்லன்னா அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு அங்கங்க படுத்துன்னு, தூங்கிக்கின்னு, பாட்டு பாடுன்னு தான் உட்கார்ந்துருப்பீங்க. நம்ம பாட்டு இந்த வீட்ல கேட்டு ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. ஆமா. அந்த அளவுக்கு சண்டைகள், சர்ச்சைகள் எல்லாமே இருக்கு. சண்டை, சர்ச்சை மட்டும் தான் பிக் பாஸ் கிடையாது. அத தாண்டியும் இருக்கு. அத மட்டும் ஆனா தானே இந்த பண்றாங்க. சீசன் முழுக்க முழுக்க சண்டை மட்டும் தானே. சண்டை, சர்ச்சை மட்டும் தான் நடக்கும். சண்டை, சர்ச்சையால மட்டும் தான் போகும். பிக் பாஸே பிக் பாஸ் விளையாட பாப்போம். ஆரம்பிச்சிட்டாருன்னா, இந்த வாரம் போன வாரம் பயங்கரமா கலகலகலன்னு சண்டை போட்ட ஒருத்தர் தான் இந்த வாரம் தலைவர் ஆயிருக்காரு. சோ என்ன பண்றாரு வினோத் அவர்கள் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிக் பாஸை பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை வந்து உங்ககிட்ட பேசுறவங்க தொடர்ந்து பேசலாம். நன்றி.